Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம exercise 2.2ல problem number 9 தான் பார்க்க போறோம். So find the least number that is divisible by the first 10 natural numbers. So நமக்கு natural numbers 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 2, 3 and etc. அது எங்க முடியும்னே நமக்கு சொல்ல முடியாது. அதாவது every positive integers தான் வந்து நம்ம natural numberன்னு சொல்லுவோம். So first 10 natural numberனா என்னது? 1ல இருந்து ஆரம்பிச்சு 10 வரைக்கும். அவங்க கேட்டிருக்க அந்த least number வந்து இந்த 10 நம்பராலையும் டிவைட் ஆகணும். தனித்தனியா டிவைட் ஆகணும். அதாவது அவங்க நமக்கு கேட்டிருக்காங்களே அந்த நம்பர் வந்து அந்த லீஸ்ட் நம்பர் வந்து 1ஆலையும் டிவைட் ஆகணும், 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும், அதே மாதிரி 10ஆலையும் டிவைட் ஆகணும். 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்க எல்லா நம்பராலையும் நமக்கு வேண்டிய இந்த நம்பர் டிவைட் ஆகணும். அப்படி இருக்க நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் எப்படியாவும் இருக்கணும், லீஸ்டாவும் இருக்கணும். அதாவது என்ன அர்த்தம்னா அதுக்கு கீழே இருக்க ஒரு நம்பரை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அது இந்த 10 நம்பர்ஸ்ல ஏதோ ஒரு நம்பர்ல வந்து அது டிவைட் ஆகாம இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு 2 நம்பர்ல டிவைட் ஆகாம இருக்கலாம், இல்லைன்னா எல்லா நம்பர்லயும் கூட டிவைட் ஆகாம இருக்கலாம். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன, இருக்கிறதுல அதுதான்ப்பா லீஸ்ட் நம்பர். அது இந்த 10 நம்பராலையும் டிவைட் ஆகணும். ஆனா அது கீழே இருக்க நம்பர் இந்த 10 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பரோ 2 நம்பரோ இல்லைன்னா எல்லா நம்பர்லயும் கூட அது டிவைட் ஆகாம இருக்கலாம். அப்படி இருக்க அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 5 கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க போறீங்க. அது வந்து 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும், 5ஆலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த 3 நம்பரோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இந்த 3 நம்பரோட எல்சிஎம் நமக்கு என்ன வரும்? ஸோ இந்த மாதிரி எல்ல இந்த 3 நம்பரும் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2. ஸோ 2 டேபிள்ல இந்த ஒரு நம்பர் மட்டுமே தான் போகும். ஸோ 1, 2 சார் 2ன்னு எழுதிக்கோங்க. 3, 5லாம் போகாதனால 3, 5 அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 டேபிள் பார்க்கலாம். ஸோ 3 டேபிள்ல இந்த சென்டர்ல இருக்க நம்பர் மட்டும்தான் போகும். கரெக்டா? ஸோ 1, 3 சார் 3ன்னு எழுதிக்கோங்க. 5 அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 5. ஸோ இங்க 1, 1 இருக்கு, நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இங்க என்ன இருந்துரும், நமக்கு 1, 5 சார் 5ன்னு வரும். எல்லா நம்பருமே 1 ஆகுற வரைக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் இந்த நம்பருக்கான எல்சிஎம். இந்த நம்பருக்கான எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2, 3 சார் 6 வரும், 6, 5 சார் 13 வரும். ஸோ இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் என்னன்னா, இது 3த்தையும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 13 வரும். ஸோ இதுதான் இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர். அது 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும், 5ஆலையும் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது கீழே இருக்க ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கலாமா? இப்போ 25ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 25 கண்டிப்பா வந்து 5 டேபிள்ல டிவைட் ஆகும். ஓகேவா? இந்த 25 வந்து 3 டேபிள்ல போகுமா? போகாது. ஏன்னா 8 3s are 24, 9 3s are 27 தான் இருக்கு. 25 வந்து 3 டேபிள்லையும் போகாது, அதே மாதிரி 25 வந்து 2 டேபிள்லையும் போகாது. ஸோ இந்த நம்பர் மட்டும் இல்ல, 30 கீழே இருக்க வேற எந்த நம்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது இந்த 3 டேபிள்ல ஏதாச்சும் ஒரு டேபிள்ல போகும், இல்லைன்னா 2 டேபிள்ல தான் போகுமே வெளியே 3 டேபிள்லையும் அது போகாது. அப்படி 3 டேபிள்லையும் டிவிசிபிள் ஆகிற ஒரே நம்பர் என்ன, அது 30. இதுதான் இருக்கிறதுல லீஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். தேவையான அந்த நம்பர் இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகணுன்றதுக்காண்டி இந்த 3 நம்பரோட எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். இங்கே நமக்கு கேட்டிருக்க அந்த நம்பர் வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் அந்த 10 நம்பராலையும் டிவைட் ஆகணும். அப்ப அந்த 10 நம்பரோட எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1. ஸோ 1 நம்மளால எப்படி தான் எழுத முடியும்? 1 into 1 தான் எழுத முடியும். அதே மாதிரி 2 நம்மளால எப்படி எழுத முடியும்? 1 into 2 தான் எழுத முடியும். 3 நம்மளால எப்படி எழுத முடியும்? 1 into 3ன்னு எழுதலாம். 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 2ன்னு எழுதலாம். கரெக்டா? அதாவது ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸா எழுதுவோம். ஆக்சுவலி 1 நமக்கு பிரைம் நம்பர் கிடையாது, இருந்தாலும் நம்ம 1 into 1ன்னு கன்சிடர் பண்றோம். ஆனா எல்சிஎம் கன்சிடர் பண்ணும்போது 1 கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் 5 எப்படி எழுதிக்கலாம்? 5 வந்து பிரைம் நம்பர். ஸோ அதை 1 into 5 தான் எழுத முடியும். 6 வந்து 2 into 3ன்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி 7 வந்து 7 into 1ன்னு மட்டும் தான் எழுத முடியும், ஏன்னா 7 பிரைம் நம்பர். 8 வந்து 2 into 2 into 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அதாவது ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா எழுதியிருக்கேன். 9 வந்து 3 into 3ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 10 வந்து 2 into 5ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நார்மலா இந்த 10 நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 10 நம்பருக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா எனக்கு தேவையான அந்த லீஸ்ட் நம்பர் வந்து இந்த 10 நம்பராலையும் டிவைட் ஆகுறதுனால இந்த ஃபர்ஸ்ட் 10 நம்பருக்கான எல்சிஎம் வந்து நான் கண்டுபிடிக்க போறேன். 2 3 டைம்ஸ் இருக்கா? ஸோ இதை வந்து நான் 2 கியூப்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் 2ன்ற பிரைம் நம்பர் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இருக்கிறதுல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா அது 2 தான். ஸோ 2 வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 2 வந்து இங்க இருக்கா? இங்கே ஒரு 2 இருக்கு நம்மளுக்கு. ஸோ இங்க நமக்கு 2 2 இருக்கு, அதாவது 2 ஸ்கொயர்ன்னு இருக்கு.
நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரே ஒரு 2 இருக்கு. அதே மாதிரி இங்கே எனக்கு ஒரு 2 இருக்கு. இங்கே வந்து 3 2 இருக்கனால 2 கியூப்னு இருக்கு. டேர்ம்ஸ்லலாம் 2 இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிச்ச டேர்ம்ஸ்லாம் 2 பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த எல்லா 2வையும் கம்பேர் பண்ணணும். எந்த 2க்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கோ அதை தான் நான் இங்கே எடுத்து எல்சிஎம்ல எழுதணும். அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. இங்கே 2 இங்கே 2 ஸ்கொயர் எதுவுமே இல்லைன்னா அங்கே 2 பவர் 0ன்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த 2 கியூப் இதுக்கு தான் பவர் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இந்த நம்பரை தான் நான் எடுத்து இங்கே எல்சிஎம்ல எழுதணும். 2 கியூப் அப்படின்னு சொல்லி நான் எழுதணும். இன்ட்டு நெக்ஸ்ட் இருக்க பிரைம் நம்பர் என்னது எனக்கு 3. ஸோ இங்கே ஒரு 3 இருக்கா, நெக்ஸ்ட் இங்கே ஒரு 3 இருக்கா, நெக்ஸ்ட் இங்கே 2 3 இருக்கா அப்படின்னா 3 ஸ்கொயர்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு 3 இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு, இங்கே 2 3 இருக்கு, அதாவது 3 ஸ்கொயர். ஸோ மிச்ச டேர்ம்ஸ்லாம் 3 இல்லைன்னா 3 பவர் 0ன்னு அர்த்தம். ஸோ இருக்கிறதுல எந்த 3க்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கு இங்கே தான். ஸோ 3 ஸ்கொயர் தான் இருக்கிறதுல பெருசு. ஸோ அதை தான் எடுத்து நான் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் எழுதணும். ஓகேவா? இருக்க பிரைம் நம்பர் என்னது 5. ஸோ 5லாம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 5 எங்கெல்லாம் இருக்கு? ஸோ இங்கே ஒரு 5 இருக்கா, அப்புறம் இங்கே ஒரு 5 இருக்கு. அவ்வளோதான். 2 இடத்துல தான் எனக்கு 5 இருக்கு. மிச்ச இடத்துலலாம் 5 பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் 5க்கு பவர் 1 தான், இங்கேயும் 5 பவர் 1 தான். ஒரு 5 எடுத்து எழுதிக்கலாம். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எது பவர் ஜாஸ்தினா ரெண்டுமே ஈக்குவல் தான். அதனால ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த 2 5க்குமே ஒரே பவர் இருக்கனால நான் ஒரு 5 மட்டும் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். இன்ட்டு நெக்ஸ்ட் இருக்க பிரைம் நம்பர் என்னது 7. ஸோ 7 எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே மட்டும்தான் இருக்கு 7. ஓகேவா? மிச்சம் எந்த டேர்ம்லையும் 7 இல்லை. அப்போனா எல்லா டேர்ம்லையும் 7 பவர் 0 இருக்குன்னு அர்த்தம் மல்டிப்ளிகேஷனில். ஸோ அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தான் 7ஓட பவர் 1ன்னு இருக்கு. அங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தமா? எனி நம்பர் பவர் 0 1ன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக நான் 7 பவர் 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே தான் எனக்கு 7ல் இருக்கிறதுலே பவர் ஜாஸ்தியாக இருக்கனால இன்ட்டு 7 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்து இருக்க ப்ரைம் நம்பர் என்னது நமக்கு 11. பட் 11 எந்த டேர்ம்ஸ்லையும் கிடையாது. ஸோ அதை கன்சிடர் பண்ண வேணாம். இந்த நம்பர்ஸ்லாம் மல்டிபிள் பண்ணுங்களேன். உங்களுக்கு என்ன வரும்னா 8 இன்ட்டு 9 இன்ட்டு 5 இன்ட்டு 7ன்னு வரும். 8 9s நமக்கு என்ன வரும்னா 72ன்னு வரும். 5 7s 35ன்னு வரும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2520ன்னு வரும். ஸோ இங்கே என்ன பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்பிளில் 30 தான் இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர். அது 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும், 5ஆலையும் டிவைட் ஆகும்னு பார்த்தோம். ஏன்னா அதுதான் இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸால டிவைட் ஆகிற அந்த லீஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பரோட எல்சிஎம் கண்டுபிடிச்சோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 2520 தான் இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர். அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸால டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி கன்க்ளூட் பண்ணணும்னா therefore the required least number நமக்கு தேவையான least number என்னன்னா 2520 தான். ஸோ இதை தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 9. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.